வரலாற்றில் இன்று மார்கழி கடைசி நாள். மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை. பழையன கழித்து புதியன புகுவிடும் போகி பண்டிகை. தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது பழையன கழித்து புதியன புகுவிடும் நாளாகும். தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது பழையன கழித்து புதியன புகுவிடும் நாளாகும். போகியன்று வீட்டின் கூரையில் போலாப்பூ செருகப்படும். அன்றைய தினம் வீட்டில் தேங்கிப் போயிருக்கும் தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். பழையன கழித்து புதியன புகவிடும் போகி பண்டிகை. இதையொட்டி பொங்கலுக்கு முன் வீட்டுக்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். இது கிராமங்களில் பொங்கல் சமயத்தில் வீடு புது பொலிவுடன் காணப்படும். இல்லம் தோறும் போகி அன்று வைகரையில் நிலை பொங்கல் நிகழ்வுறும். வீட்டின் முன் வாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரிந்த கரும்பொன்றைச் சாத்தி நிற்கச் செய்து வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி இல்லுரை தெய்வத்தை வணங்குவர். போகி பண்டிகையின் போது போலி, வடை, பாயசம் போன்றவை இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்படும். அக்கால வழக்கப்படி வருடத்தின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்போரும் உண்டு. போகி பண்டிகை நல்வாழ்த்துகள்.